வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 23 எலெக்ஷன், மே 4ஆம் தேதி ரிசல்ட்டா? மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜகவில் பல அதிரடியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாற்றப்படுவதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் எதுவாக இருந்தாலும், என்டிஏவுக்கு ஃபேவராக ரிசல்ட் வந்தாலும் சரி, என்டிஏவுக்கு எதிராக ரிசல்ட் வந்தாலும் சரி, தமிழக பாஜகவில் மாற்றங்கள் இருப்பது உறுதி அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பின்னணி என்ன தெரியுமா? அதிமுக கிட்ட இருந்து எத்தனை சீட்டு, எந்தெந்த சீட்டு, இது எல்லாத்துலேயும் நயினார் சொதப்பிட்டாரு அப்படின்னு பாஜக மேலிடம் திட்டவட்டமாக சொல்கிறாங்களாம். முதல்ல அண்ணாமலையை மாற்றிட்டு நயினாரை மாநில தலைவராக ஆக்குனதுக்கான நோக்கம் என்ன? இப்போது அண்ணாமலை மாநில தலைவராக இந்நேரம் இருந்திருந்தா அதிமுகவோட கூட்டணியே வந்திருக்காது. ஒருவேளை அதையும் தாண்டி அதிமுகவோட கூட்டணி வந்திருந்தாலும் 27 சீட்டுக்கெல்லாம் அண்ணாமலை ஒத்துருக்க மாட்டார். அதுவும் சவாலான தொகுதிகள் பாஜகவுக்கு தள்ளிவிடப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் அண்ணாமலை காம்ப்ரமைஸ் ஆகிருக்கவே மாட்டார். எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாரு. அது இன்னும் பயங்கரமாக கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால சரி, இது மாதிரியான மோதல்களை தவிர்க்கணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்காக நயினாரை கொண்டு வந்தாங்க. நயினார் அவர் தான் தென்றலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. சரி, அதிமுகவோட இணக்கமாக இருக்கக்கூடியவர், முன்னாள் அதிமுக அமைச்சர், அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்தவர். அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோட ரொம்ப பழகக்கூடியவர். அதனால் அவரை மாநில தலைவராக போட்டால் இபிஎஸ் கிட்ட நல்லா பேசி கட்சிக்கு ஃபேவராக சில விஷயங்களை சாதிப்பார். தொகுதி பங்கீடில் கட்சிக்கு ஃபேவராக சில விஷயங்களை நடத்தி காட்டுவார். அப்படிங்கிறதுக்காக தான் நயினாரை மாநில தலைவராக நியமித்தது. ஆனால் நயினார் பண்ணது என்ன? பிஜேபிக்கு ஃபேவராக நயினார் நடந்துக்கலை, அதிமுகவுக்கு ஃபேவராக தான் நயினார் நடந்துக்கிட்டார். 27 சீட்டு, அதுவும் ரொம்ப டஃப்பான சீட்ஸு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சவாலான தொகுதி தெரியுமா அதெல்லாம்? அப்போது அதிமுகவுக்கு ஃபேவராக தான் நயினார் நடந்துக்கிட்டாரா? அதுவும் 5 தொகுதிகளை மாற்றித்தர பாஜக ஒரு டிமாண்டை முன் வச்சாங்க. தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. அதுவும் கோவை மாவட்டத்தில் வெறும் ஒரே ஒரு தொகுதி, மதுரை மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி, சென்னை மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டதுக்கு கிரவுண்டில் தொண்டர்கள் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தாங்க. அப்போது பாஜக மேலிடம் நயினார் கிட்ட, இபிஎஸ் கிட்ட பேசி ஒரு 5 தொகுதிகளை மாற்றி தர சொல்லுங்கள், கோவையில், சென்னையில், மதுரையில் இது மாதிரி மாற்றி தர சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக மேலிடம் நயினார் கிட்ட சொல்லியிருக்காங்க. நயினார் அதை அவரால் சாதிக்க முடியலை. இபிஎஸ் கிட்ட பேசி நயினார்னால 5 தொகுதிகள் என்ன, ஒரு தொகுதியை கூட மாற்றி பெற முடியலை. இதில் டோட்டலாக அப்செட்டாக இருக்காங்களாம் பாஜக மேலிடம். திருச்சுழி தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் யார்? ராஜவர்மன் அப்படிங்கிறவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, திருச்சுழி தொகுதியை நான் கேட்க கூட இல்லை, திருச்சுழி தொகுதியில் நான் சீட்டு கேட்கல, சாத்தூரில் நயினார் நிற்கிறதுனால என்ன திருச்சுழியில் நிற்க வச்சுட்டாரு இபிஎஸ். நயினாருக்கு சாத்தூரை ஒதுக்குறதுனால என்ன திருச்சுழிக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த திருச்சுழியுடைய அதிமுக வேட்பாளர் பேசியிருக்காரு. நயினார் மேலே வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நயினார் மட்டும் கிடையாது, நயினார், எல் முருகன், வானதி, தமிழிசை, இவங்க மேலே வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு, இவங்களுக்கு மட்டும் வேண்டிய சீட்டுகளை அதிமுக கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, மீதி மற்ற எல்லாருக்குமே தள்ளி விட்டுட்டாங்க. ரொம்ப சவாலான தொகுதிகளை தள்ளி விட்டுட்டாங்க. அதிமுக கிட்ட கேட்டு ஃபேவரான தொகுதிகளை பெறலை அப்படிங்கிறதான் இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் திருச்சுழியுடைய அதிமுக வேட்பாளர் இன்னைக்கு பேசியிருக்காரு. நயினாருக்கு சாத்தூரை ஒதுக்குறதுக்காக எனக்கு திருச்சுழியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தமிழக செய்தித்தாள்களில் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜகவில் பல அதிரடியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொண்டர்கள் விரும்பக்கூடிய மாற்றம் என்ன? மறுபடியும் அண்ணாமலையை பாஜகவுடைய மாநில தலைவராக நியமிக்கணும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய ஒரே விருப்பமாக இருக்குது. நடந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.